ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நாங்கள் திருச்சி சமயபுரம் நடந்து பாத யாத்திரையே போகிறோம். திருப்பூர்லேருந்து போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். திண்டுக்கல் 118 கிலோமீட்டரு, கரூர் 88 கிலோமீட்டரு. நம்ம எத்தனை நடந்து வந்திருக்கோம்? நம்ம இப்போ 5 கிலோமீட்டர் வந்திருக்கிறோங்க. நம்ம இன்னும் நம்ம வளர்மதி ஸ்டாப் கிட்டே இருக்கிறோம். இங்க இருந்து கரூருக்கு 88 கிலோமீட்டர் வருதுங்க. போலாங்க. இப்போ எங்க வந்துருக்கோம்னா படியூர் பக்கத்தால வந்துட்டோங்க. படியூர் பக்கத்தால வந்துக்கிறோம். இதே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இது நம்ம மாப்பிள்ள அங்க வந்துட்டு இருக்காரு பின்னாடி. சரி, முன்னாடி போய் எதுக்கு மச்சான் அப்படின்னா முன்னாடி வந்துருக்கிறேன். வெயில் வந்துச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம். அவ்வளோ அப்படியே வெயில் வந்துச்சு. அப்புறம் வெயில் அப்படி படுத்துக்க வேண்டியதான். முதல் நாள் காலையில இது தண்ணியில நம்ம மாப்பிள்ள வந்துட்டாரு. இந்த பக்கத்துல வந்துட்டாரு மாப்பிள்ள. ஏமா இங்க இருக்கலாமா, கொஞ்சம் தூரம் போய்க்கலாமா? கோருவா. கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது. காலைல டிஃபன் முடிஞ்சோன்னா கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் கொடுத்துருங்க. உனக்கு மைந்து நன்னா இருக்குங்களாம்மா மயந்த. சொல்லுங்க. எங்க சிவன்மலை வந்தாச்சாட்டுக்குது? ஆமா, சிவன்மலை வந்தாச்சு. சிவன்மலை தாண்டியாச்சு. காங்கேயத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர். ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு போலாம்? 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் போனா காங்கேயம் வந்துடணும். போயிடலாமா இல்ல படுத்துடலாமா? ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு போலாங்க. ஓ சரி சரி. நாங்க தெரியுது பாருங்க சிவன்மலை. பாருங்க சிவன்மலை. சிவன்மலை பக்கத்துல தான் வண்டி போகுது பாருங்க. வண்டி வந்து மணி நைட் 8 மணி ஆச்சு. 8 மணி ஆயிடுச்சா? இது 8 மணி ஆச்சு. இருட்டு ஆயிடுச்சுங்களா? சீக்கிரம் டைம் ஆகுது. ஆமா, இந்த எப்ப இருக்கிற அனுபவம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குது. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு என்ன கிலோமீட்டர் மழை வர மாதிரி இருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள சேஃப்டியா போய்க்கணும். நைட்டு மழை வந்துச்சு. ஆமா, அங்க படுத்திருந்த இடத்துல மழை வந்துச்சு. இன்னைக்கு குளிக்கல நண்பர்களே. 2வது நாள் காலையில இன்னைக்கு குளிக்கல. காங்கேயம் டு வெள்ளக்கோயில் ரோடு போயிட்டு இருக்கிறோம். எங்காச்சும் பார்த்து குளிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு ஒரு 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் கம்மிந்து. 8-9 கிலோமீட்டர். 8-9 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா கிலோமீட்டர் இருந்தா தெரிஞ்சுக்காது மைந்து. ஆமா, வெயில் அடிக்காம இருந்தா பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஃபுல்லா நெல்லிக்காய் மரம், மலை நெல்லிக்காய் மரம். இதெல்லாம் மலை நெல்லிக்காய் மரம். நல்லா இருக்கு. மூஞ்ச பார்த்தா அண்ட கொடூரமா இருக்கும். என்னடா தூங்கி இருந்துச்சு மாதிரியா இருக்கு. என்ன கொடூரமா இருக்கு சொன்ன மாதிரி. பாருங்க, நாங்க 2 பேரும் தான் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கிறோம். யாரும் இல்ல, மாப்பிள்ளை மச்சான் தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த கரைக்கு மீது 1 கிலோமீட்டர் வர மாட்டேங்க. பாருங்க, அங்க இருக்குது பாருங்க கரை. அங்க இருந்து பாருங்க இப்ப தண்ணி அங்க இருக்குண்ணே. அங்க இருக்குதுங்க. மண் வேற ஹீட் ஆயிடுச்சு. கால் வச்சு போதும் உள்ள போகுது. சுடுதுங்க காலு. அப்பா, ஆனா ஆத்துல குளிச்சா நல்லா இருக்குதுங்க. நீ அது குளிச்சோம், சூப்பரா இருந்துச்சுங்க ஆத்துல. அப்படி ஆத்து ஒட்டி வந்தாச்சுங்க. ஏன் ஆத்துல குளிச்சா நல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி வந்தாதாங்க ஆத்துல போய் குளிக்க முடியும். நம்ம திருப்பூர்ல ஆறே இல்லை. இருந்துச்சு ஒரு காலத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு 7-8 வயசா இருக்கிறப்போ நம்ம நொய்யல் ஆத்துல கண்ணாடி மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அங்கெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்டோட குளிச்சுக்கிறோம். ஆனால் இப்போ அந்த நொய்யல் ஆத்துல சாய தண்ணி தான் ஓடுது. டிச்சு தண்ணி எல்லா தண்ணியும் ஓடுது. அதனால அங்கெல்லாம் மறந்தாச்சு. இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட பேசிட்டேன், ஆற்று ஒட்டி வந்துட்டேன். ஆழமா என்னன்னு பார்க்கலாம். அங்கே ஒரு அண்ணன் குளிக்கிறாருங்க கண்ணு கட்டின தூரத்தில். அதுக்கு அடுத்தது இங்கே வர தண்ணி ஓட்டி வந்தாச்சு. மயந்த காலைல குளிச்சு கிளம்பியாச்சு. கரெக்டாக இது எந்த இடம் மயந்து? தென்னிலை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. தென்னிலை போலீஸ் ஸ்டேஷனா? அடுத்தது ஒரு டெப்போ ஒன்று வரும். சரி சரி. அந்த பஸ் டெப்போல இருந்து
வந்து இப்போ பேக்கரியில் காலையில் திறந்துருச்சு, குளிச்சுட்டு ட்ரெஸ் ஆகிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். நைட்டு தான் லேட் ஆயிடுச்சு. நைட்டு தான் வெள்ளை கோயில் கண்ட பக்கம் தங்கலான்னு பார்த்து அது அப்படி எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப தூரமாக போயிடுச்சு. தொழில் வந்துட்டாங்க. ஆனால் செம்ம 1 மணி மேலே ஆயிடுச்சு. ஆமாம், டெய்லி வந்து நம்ம 10:50 படுத்துட்டு இருந்தோம். ஆமாம், இன்னைக்கு வந்து நைட்டு வந்து நம்ம 11:30 படுத்தோம். முதல் நாள் வந்து நைட்டு காங்கேயத்துக்கிட்டே படுத்துருக்கோம். காங்கை வந்து முத்தனம்பாளையத்தில் படுத்திருந்தோம், முத்தூர் பிரிவு. அதுக்கடுத்து வந்து நேற்றுக்கு வந்து இதில் படுத்தோம், தென்னலை போலீஸ் ஸ்டேஷன். என்ன வந்தாலும் நம்ம ஓரமாக போகணுங்க, அதான் நம்ம சேஃப்டி. வேறு இந்த கோடுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கணும். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிக்குடி சேனல். இன்றைக்கி வந்து 4வது நாள் சனிக்கிழமை. கரூரை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கிறோம். அப்படியே நைட் ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்படியே இங்கே லாட்ஜில் ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்து அப்படியே நைட் தங்கிட்டோம். காலையில் நேரத்தை இருந்துச்சு, குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாப்பிள்ளை குளிக்க போயிருக்காரு. அவர் குளிச்சு வந்தோன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சது தான். நல்லாயிருக்கு, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. உண்மையுமே ரொம்ப இதாக இருக்குது. அம்மாவை போய் கும்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தைரியமாக போயிட்டுருக்குறோம். அப்போ எதையும் சொல்ல மறந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துல அன்பாக இருக்கிறது சொல்கிறது. நேற்றுக்கு நைட்டு நாங்கள் கரூர் மொழி வந்துட்டுருக்குறோம். அந்த கரூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா காடாக இருந்துச்சு. அந்த காட்டில் நானும் மாப்பிள்ளை போய் நடந்து வந்துருக்கிறப்போ திடீர்னு வண்டியில் ஒரு அண்ணன் வந்தார். வந்தோடனே டக்குன்னு வண்டியில் நிறுத்திட்டு கோயில் தரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறங்கி ஜூஸ் பாட்டில் இருக்குங்க, அதை எடுத்து ஆளுக்கு கொண்டு கொடுத்தாரு. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. பரவாயில்ல, எல்லாருமே கோயில் போகிறப்ப கொடுப்பாங்க இப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இப்போ வந்து கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. வெள்ளை கோயில் தாண்டி வந்துட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் சாப்பிட்டோம். அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி மேலே ஆயிடுச்சு. அப்போ அவங்க அன்பாக வந்து தோசை கொடுத்து வீட்டு தோசையே தான் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு வச்சுருந்த மாவு தான் கொடுத்தாங்க. கடல் லீவுன்ட்டு. அப்புறம் தோசை வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 20 ரூபாய்க்கு விற்பாங்க, சாமிக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து போக கம்மி இருக்காமல் தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில், ஆளுக்கு ஒரு பாட்டில், ஜூஸு, ரஸ்னா எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. ஆத்தா இட்லி ஊற்றுது. எத்தனை வருஷம் பார்த்தா கிடச்சிருங்க? எத்தனை வருஷம் வச்சுருங்க? 35 வருஷமா. ஓ, 35 வருஷம் வச்சுருங்க. பரவாயில்ல. எவ்வளோ ஆத்தா இட்லி? 5 ரூபா. 5 ரூபா தானா? ஆத்தா என்ன ஆத்தா சொல்கிறீங்க? 10 ரூபாய்க்கு போடுங்க ஆத்தா. 5 ரூபா தான். இந்த ஊரில் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. என்ன ரொம்ப கம்மியாக இருக்க? 5 ரூபா தான். நாங்கள் இதோட இன்னைக்கு 6வது நாள். ஒரு டெய்லியுமே 3 வேளை கடையில் சாப்பிட்றோம். எல்லா வகை இட்லி 10 ரூபாய்க்கு கம்மியாக சாப்பிடவே இல்லை. பரவாயில்ல, ஆத்தா இந்த வயசான காலத்தில் இப்படி வேலை செஞ்சு 5 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. ஆத்தா இட்லி கடையும் போட்டு டீயும் போட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பலாரண்டியும் போடுவேன். ஓ, பரவாயில்ல. எத்தனையோ பக்கம் நமக்கு சாப்பிட்ட காலையில மதியம் எல்லா பக்கம் சாப்பிட்டோம். ஆனால் ஒரு பக்கம் கூட வீடியோ போடல. ஆனால் இந்த அம்மா பாருங்க, எவ்வளவு வயசானவங்க. அவங்க வந்து உழைச்சு எப்படி வந்து ஒரு கடையை வச்சு நடத்திருக்காங்க பாருங்க. அதனால இந்த முன்னோதுக்கானது தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். 80s 90s சாப்பிட்டோம். ரொம்ப வருஷம். பாருங்க, தேங்காய் சட்னி, கார சட்னி, இது வந்து இந்த வரமிளகா சட்னி. அம்மா சூப்பரா இருக்கு. சாம்பார் ஊத்துறாங்க. அம்மா சாம்பாருமா வேற லெவலில் இருக்குங்க. இந்த சுண்டல் வந்து தனியாக 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, இது வந்து அந்த மிளகாய் சட்னி. அம்மா நல்லா இருக்கு. நம்ம அந்த காலத்தை சாப்பிட்ட மாதிரி. எங்கள் அப்பா இப்படி ஒரு காலத்தில் கடை வச்சிருந்தாரு. அதனால நம்ம பார்த்தோன்னா எங்கள் அப்பா உழைச்ச மாதிரி ஒரு நேரம் வந்து அதனால கிளியான ஊரா. அடுப்பெல்லாம் வந்து விறகடுப்புல. சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருக்குது. மயில் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ மயில் இருக்குதுன்னு. நம்ம ஊரில் இந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க எப்படி சந்தோஷமா விளையாண்டுருக்குதுன்னு. அங்கே பாருங்க அந்த குழந்தைய கூட்டு அப்படியே வருது குட்டி. பார்க்கறதுக்கு நல்லா. நிறைய டைம் வந்து இங்கே தாங்க நிறுத்துவோம் காரை. நிறுத்திட்டு அப்படியே கீழே இறங்கி போய் குளிப்போம். பாருங்க சென்டர்லேருந்து வந்தாச்சு. அந்த லாஸ்ட் ஆரம்பித்தோம் திருச்சி ரோடு.
சென்டருக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நடுவுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதான் பார்க்கு, நடுவில் இருக்கிற ஒரு பார்க்கு. இன்றைக்கி பாருங்க மாப்பிள்ளை பாருங்க படுக்கை பார்த்தீங்களா. அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே குளிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே சாப்பிட்டு இங்கே கைவிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி போகிறது. ஐடியா போட்டோம் எல்லாம். ஆனால் கோயில் கூட்டம், சமயத்தம் கோயில் கூட்டம் தான் நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆற்றுல அங்கே வருதா நாங்கள் குளிக்கிறது எல்லாமே அது. அப்புறம் ரெண்டாவது முக்கியமானது என்ன தெரியுங்கன்னா, இந்த ஆற்றுல முக்கால்வாசி பேப்பர் போட்டுச்சுறாங்க. பாத்தி கவர் அந்த பரிகாரம் பண்ணுறவங்கன்னா சொல்லணும், இந்த மாதிரி பேப்பர் போடாங்கன்னு. எல்லாம் ஃபுல்லாக பழக்காயுதம் போட்டு ரொம்ப நார வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நம்மளே நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு என்ன பண்ணுறது? யார் சொன்னால் கேட்குறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் காற்று சூப்பராக இருக்குது, செம்ம இருக்குது. காவேரி ஆற்றுல குளிச்சாச்சு மக்களே, செம்மையாக இருக்குது. இங்கேயே ஒரு தூக்கம் போட்டுறது தான், தூக்கம் போட்டு தான் அப்புறம் கிளம்பி போகிறது. இன்னும் 5 மணிக்கு தான் நடந்து போவோம். அதனால் இங்கே வந்துட்டோம் பாலத்துக்கடியில். வருங்க பாலத்துக்கடியில் தான் இருக்கிறோம். இதை குளித்தலை பாலம். இங்கே உன குளித்தலை, இதில் உன முசிறி. அந்த பாலத்தில் வந்து நிற்கிறோம். குளிச்சுட்டு அப்படியே சாப்பாடு வேணுது, குஸ்கா சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட்டு. இங்கே வந்து படுத்து வந்தாங்க ஆற்றுல படுத்து எந்திரிச்சோம். தண்ணி இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம மாப்பிள்ளையுமே இங்கே ஒரு ஐயா ஆடு மேய்க்க வந்தார். அவர் பாருங்கள் ஊற்று எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே பாருங்க ஊற்று பறிச்சுக்கிறாங்க. பாருங்கள் அங்கே பாருங்க ஊற்று பறிச்சிட்டுக்காரு. இது ஐயா, இது நம்ம மாப்பிள்ளை பறித்து அதை தண்ணி கொண்டு வராங்க குடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக தண்ணி தாவங்க. ஆற்று தொட்டி நல்லா படுத்து உனக்கு தண்ணி தான் கொடுக்கறதுக்கு பாருங்க ஊற்று பறிச்சிட்டுக்காரு. ஐயா எங்களுக்காண்டி ஃபோன் பண்ணி வீட்டிலலாம் கேட்டார், மோர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பிறகு தீக்கலையாமா, அதனால் இல்லைன்ட்டாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு தாயிடுச்சு, என்னடா இல்லைன்ட்டாங்களே அப்படின்ட்டு. சரி தண்ணி நான் ஐடியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஊற்று பறிச்சிட்டு வருங்க. இன்னுமே அவர் மனசு பரவாயில்ல. பாருங்கள் மக்களே, பாருங்கள் இந்த ஐயா தான் நம்ம காட்டி உதவி பண்ணுறாரு. வீட்டில் மோர் கேட்டு மோர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காட்டி வந்து தண்ணி பருப்பு போய் எடுத்துகிட்டு வராரு. இன்னும் பெரிய விஷயம். பரவாயில்ல, தாவத்துக்கு தண்ணி கொடுக்கறது பெரிய புண்ணியங்கய்யா. அந்த தாவத்துக்கு தண்ணி கொடுக்க ரொம்ப பெரிய மனுஷன். பரவாயில்லைங்க. அப்படின்னா உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க மோர் வேற வீட்டுல போன் பண்ணி கேட்டீங்களா, அதே மனசு சந்தோஷப்படுச்சு. பரவாயில்ல. வந்தாச்சுமா, திருச்சி சமயவரம் வந்தாச்சு. 6வது நாள் வெற்றிகரமாக கோயிலுக்கு வந்தாச்சு. எப்படியா சாயம் மட்டும் அன்னதானம் சாப்பிட கொண்டோம். அன்னதானம் பரிமாறிட்டுக்கிறாங்க. அன்னதானம் கூட தங்கி இருந்துட்டு காலையில் பார்த்துட்டு போகலான்னு தான் நைட் இங்கேயே தங்கிட்டோம் கோயில்லையே. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சா 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 5 மணிக்கு போய் லைனில் நின்னோம். 6 மணிக்கு சாமி பார்த்துட்டு இப்போ வெளியே வந்து வளாகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். நல்லபடியாக சாமி பார்த்துட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க வர்ற வழியில். அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாத்துக்காண்டியும் கும்பிட்டுக்கிறோங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்காண்டி கண்டிப்பாக கும்பிட்டுக்கிறோம். அரிக்குட்டி சேனல் சார்பாக அதை வந்து நம்ம என்ன நினச்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிக்கிறோம். அது ஒரு டைமில் 2 டைம் சாமி கும்பிட்டுக்கிறோம். ஃபஸ்ட் டைம் போய் வருஷம் நின்று கும்பிட்டோம், ஃப்ரீ வரிசைக்கு தான் போயிருந்தோம். அப்போ போய் கும்பிட்டு மறுபடியும் வந்து 2வது போய் வருஷம் நின்று கும்பிட்டோம்.